செய்திகள். சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நிறைவு பெற்றது. மொழிபெயர்க்கப்பட்ட 30 நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். மேலும் 1125 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நேற்று வரை 85% நிறைவு பெற்றுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் 20, 22, 24, 26 ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவித்துள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் பிணை கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு இஸ்ரோ பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே சமரச பேச்சு முடிந்த பிறகு விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் வழக்கின் விசாரணை வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடியில் டாபர் நிறுவன தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று உத்திர வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறைவடைந்தது. இந்நிலையில் திமுக, நாதாக உட்பட 55 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு வழிபாடுகள் முடிந்த நிலையில் இன்று தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை அடுத்து நாளை முதல் அமெரிக்காவில் டிக்டாக் தடை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்திற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்புவதற்கு இன்று 3412 பேருந்துகளும் நாளை 4302 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி டைட்டல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது. செயின்ட் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு தொடங்கியது. சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்க உள்ள உலக பொருளாதார கூட்டத்தில் அமைச்சர் TRB ராஜா அவர்கள் பங்கேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பொறியியல் படிப்பில் அருந்ததியர் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமையகத்தில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சர்வதேச புத்தக திருவிழாவில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட 30 நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 49வது சுற்றுலா பொருட்காட்சியில் காணும் பொங்கலான ஒரே நாளில் 36,279 பேர் பார்வையிட்டுள்ளனர் என்று சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத போக்குவரத்து கண்காட்சியை தில்லியில் தொடங்கி வைத்தார். வருகின்ற ஜனவரி 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோருக்கு வசதிக்காக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்புவோருக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் 2 நாள் சர்வதேச பலூன் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. போகி பண்டிகையை முன்னிட்டு பயன்பாட்டில் இல்லாத 87 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. திருச்சி, மதுரை இடையிலான 124 கிலோமீட்டர் தூர 4 வழிச்சாலையை பராமரித்து சுங்கம் வசூலிக்கும் உரிமத்தை பெற ஒன்றிய அரசிற்கு 1692 கோடி ரூபாய் செலுத்த அதானி நிறுவனம் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. கரூரில் நடைபெற்ற 63ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் சிறப்பு சந்தை நிறைவு பெற்றது. ஓசூர் விமான நிலைய திட்டத்திற்கு 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவரிடமிருந்து குகேஷ் அவர்கள் விருது பெற்றார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது.
முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி மெரினா கடற்கரை சாலையில் மாலை 5 மணிக்கு சென்னை 1930 விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு எம்ஜிஆர் அவர்களின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்கள் ஞானபீட விருது மட்டுமின்றி நோபல் பரிசு வெல்வதையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக நாளை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்தது. திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மதுரை சிவகங்கை இடையே 775 ஏக்கர் பரப்பளவில் 2வது புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி IPL போட்டி தொடங்க உள்ளதாக BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அவர்கள் அறிவித்துள்ளார். நிறைவேற்றாத 1-2 வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிண்டி சிறுவர் பூங்காவில் பார்வையாளர்கள் வசதிக்காக வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணையை வருகின்ற ஜனவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் நிர்வாக மேலாண்மை நிதி மேலாண்மை உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட உருவாக்கப்பட்டுள்ள மின்மதி 2.0 கைபேசி செயலியை தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பம் தொழில்துறைக்கு அரசு முக்கியத்துவம் தந்து வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7435 ரூபாயாகவும், அதுவே ஒரு சவரன் 59,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.